ஒவ்வொரு முறையும் சுவிசேஷத்தில் அவங்க சொல்லியிருக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அவர் வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார், அவர் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருந்திருக்கணும். ஆனால் இந்த நம்ம சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லியிருப்பார்களா என்றால், ஒருவேளை அந்த நேரத்தில் சொல்லியிருக்காவிட்டாலும் எப்பொழுது சொல்லியிருப்பார்கள்னா சபையிலே அவர்களுக்கு இதை குறித்து போதித்திருப்பார்கள். எனவே தான் அந்த சபையில் ஒவ்வொரு முறையும் அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி விட்டிருப்பார்கள். கலாத்தியருக்கு நிருபத்திலேயே அவர் ஆபிரகாமை குறித்தும் ஆகாரை குறித்தும் அதுக்கு சாராயை குறித்தும் தீர்க்க தரிசன வசனங்களை குறித்தும் அதோடு கூட நியாயப்பிரமாணத்தை குறித்தும் இதெல்லாம் அவருக்கு எழுதும்போது சொல்கிறார். இது 49வது வருஷத்தில் எழுதப்பட்டிருந்தது. 47வது வருஷத்தில் அந்த இடத்துலலாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த இந்த 13வது அதிகாரம் அந்த பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது அந்த பகுதிக்கு பவுலடியார் கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தை எழுதும்போதே கிட்டத்தட்ட 47லேருந்து ஒரு 49 2.5 வருஷத்துக்குள்ளாக அவங்களுக்கு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த மாபெரும் சரித்திரம் தெரிந்திருக்கிறது. கொரிந்தியர் புத்தகத்தில் அதிகமாக அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து எழுதுகிறார். மோசேயனுடைய நாட்களிலே வனாந்தரத்தில் அழிந்து போனது போல நீங்கள் அழியாது இருங்கள், அவர் விபச்சாரம் பண்ணினது போல நீங்கள் செய்யாது இருங்கள், அவர்கள் அந்நிய தேவதைகளை செய்தது போல நீங்கள் செய்யாது இருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. அது எப்படின்னா 51வது வருஷத்தில் இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் சபையை நிறுவுகிறார். முதலாவது நிருபத்தை 53வது வருஷத்தில் எழுதுகிறார். 2 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு இவ்வளவு கதையும் தெரிஞ்சிருக்கு. ஆக முன்பதாக எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அவர்கள் இந்த சினகாக் அதாவது ஜெப ஆலயத்தில் அவர்கள் அறிவித்தார்களோ அங்கெல்லாம் முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்தவங்களாம் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், அடுத்தது தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அந்த காட்ஃபியரர், அதோடு கூட அநேக யூதர்களும் வந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க எல்லாருக்குமே இது போதிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முந்தைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து அவங்கள போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, இப்போ இந்த முந்தைய ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய எத்தனை புத்தகம் 39 புத்தகத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம வாலிப பிள்ளைகள்.